கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவனும் அடைக்காதபடிக்கு திறக்கிறவர், ஒருவனும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவர். இன்னைக்கு என்னென்ன வாசல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனையை இன்னைக்கு கத்த திறக்கிறார். அவருடைய கரத்துள்ள சாவி இருக்கிறது. எந்த மனுஷனும் திறக்க முடியாத காரியத்தை கத்த திறப்பா. வெளிப்படுத்தல் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்த ஒரு காரியத்தை திறந்தா யாராலையும் அதை அடைக்க முடியாது. இனி திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக, திறந்த ஆசீர்வாதமான காரியங்கள் கேட் எல்லாம் உங்களுக்கு முன்பாக செல்லுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்துச்சு அத்தனையையும் கத்த உடைத்து போடுவேன் என்று கத்த சொல்கிறார். ஏசாயா 45:4 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகள் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் நான் வெளியே கொண்டு வந்து தருவேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அடைக்கப்பட்டதெல்லாம் உடைக்கிறாரு, பூட்டப்பட்டதெல்லாம் திறக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், போங்க பிரதர், ஜோமனி என்ன புண்ணியம், பைபிள் வாஸ்து என்ன புண்ணியம், ஆலயத்துக்கு போய் என்ன புண்ணியம், ஊழியத்தை செய்த என்ன புண்ணியம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. அவங்க சொல்கிறது உண்மையாக தப்பு. ஒரு நாளும் கத்த ஏதாவது ஒன்றை திறக்காம அடைக்கவே மாட்டார். எல்லாரும் நம்புங்க, விசுவாசிங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்குன்னு 7 கதவை கத்த திறக்க போகிறார். ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அந்த முதலாளிக்கு தெரிஞ்சதுனால பெரிய பிஸ்னஸ் கொடுத்தாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டார். ரொம்ப கெஞ்சலாம் பார்த்தாங்க. தம்பி, நல்லா இருப்பேன், உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நின்று. இவர் வேதனையோடு வீட்டுக்கு வராரு. ஒரு 4-5 கம்பெனி இவருக்கு ஃபோன் பண்ணி, எங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண முடியுமா, எங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண முடியுமா, எங்களுக்கு ப்ராஜெக்டை பண்ண முடியுமா. பாருங்க, 1 போச்சு, 7 வந்துச்சு. கத்த திறக்கும் பொழுது யாராலையும் அதை அடைக்க முடியாது. மீகா 2:13, தடைகளை நீக்கப்படுகிற ராஜா உங்களுக்கு முன்பாய் சொல்கிறார். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, வாசலில் வழியாய் உங்களுக்கு முன்பாய் சொல்கிறார். அந்த வாசல் தான் திறக்கப்பட்ட கதவு. இன்னைக்கு எல்லா பகுதியையும் கத்த திறக்கிறாரு. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கதவுகள் எல்லாம் திறக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.